இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து கடலூர் மாவட்டம் விருதாசலம் மண்டல ஆராய்ச்சி நிலையம் வேளாண் பூச்சியியல் துறையின் பேராசிரியர் முனைவர் பி கீதா அவர்கள் தரும் தகவல்கள். நிலக்கடலை தாக்கும் பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், அவற்றிற்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆழமான கோடை உழவு மிக மிக முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து நம்ம கோடை உழவு செய்கிறப்போ மிக ஆழமாக கோடை உழவு செய்யணும். குறிப்பாக கரையான், வெள்ளைப்புழுக்கள் தாக்குதல் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆழமாக போகிறப்போ மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூச்சிகள், கரையானாக இருக்கட்டும், வெள்ளைப்புழுக்களுடைய பருவமாக இருக்கட்டும், வண்டுகளாக இருக்கட்டும், அல்லது வந்து புழுக்கள், நம்ம நிறையா வந்து புகையிலை வெட்டுப்புழுவோடைய கூட்டுப்புழுக்கள் எல்லாமே வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும். ஸோ அவை எல்லாமே வெளியே கொண்டு வர்றப்போ நம்ம நார்மலாக பார்க்குறப்ப உழுதுட்டு போகிறப்பவே பின்னாடி காக்காயெல்லாம் வந்து பொறுக்கும். நிறையா வந்து இந்த மாதிரி புழுக்களை வந்து பொறுக்கி சாப்பிடும். இந்த புழுக்கள் வந்து பறவைகளுக்கு உணவாகவும் இருக்கின்றன. அதே சமயம் சூரிய ஒளி படுறப்ப அது வந்து செத்து மடிந்து விடுகின்றன. அதனால் வந்து நல்ல ஆழமான கோடை உழவு மிக மிக முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப புண்ணாக்கு. நம்ம வந்து 100 கிலோ வேப்ப புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து விவசாயிகள்கிட்ட வந்து கேட்டுக்கிறோம் போட சொல்லி. அது வந்து மிக முக்கியம். இந்த கசப்பு தன்மைக்கு நிறைய பூச்சிகள், புழுக்கள் எல்லாமே மடிந்து விடுகின்றன. அதனால் வேப்ப புண்ணாக்கு வந்து நம்ம வயலுக்கு விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவது, நல்ல மக்காத தொழு உரத்தை இடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கின தொழு உரம் வந்து நல்லது வயலுக்கு. மக்காத குப்பைகள் எல்லாம் போட்டிங்கன்னா நிறைய அதுவே வந்து இந்த வேர்ப்புழுக்கள், கரையான்களுக்கு உணவாக மாறிடும். அதனால் நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் மக்காத குப்பைகளை வந்து கண்டிப்பாக போடக்கூடாது. அடுத்ததாக சாகுபடி முறையில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஊடுபயிராகவும் பொறிப்பயிர், வரப்பு பயிர் இது வந்து மிக முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பு வந்து 6 வரிசைக்கு ஒரு வரிசை கம்பு, அதாவது 6 வரிசை நிலக்கடலைக்கு ஒரு வரிசை கம்பு வந்து நம்ம ஊடுபயிராக சாகுபடி பண்ணலாம். அவ்வாறு பண்ணுறப்ப அந்த பயிர் வளர்ச்சி அதிகமாகிறப்ப காக்கையெல்லாம் வந்து அதில் உட்காந்துட்டு புழுக்கள், சிறு சிறு புழுக்கள் தென்படுறப்ப அதை பொறுக்கி சாப்பிட்ரும். அதே மாதிரி நிறைய பொறிவண்டுகள் எல்லாம் அதில் வந்து உட்காந்துருக்கும். அது வந்து நம்ம நிலக்கடலை இருக்கக்கூடிய பூச்சி புழுக்களை சாப்பிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ நிறையா வந்து பொறிப்பயிராக வேலை செய்யுது. பொறிப்பயிர் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பூச்சிகள் வந்து முட்டை வைக்கிறதுக்கு நிலக்கடலைக்கு பதிலாக தட்டைப்பயிரில் வைக்கும். அதனால் தட்டைப்பயிரையும் நம்ம வந்து ஊடுபயிராகவும் 6 வரிசைக்கு ஒரு வரிசையாகவும் போடலாம். ஓரங்களில் பொறிப்பயிராகவும் வரப்பு பயிராகவும் சாகுபடி பண்ணலாம். அப்படி செய்கிறப்ப என்ன ஆகும்னா, இந்த தட்டைப்பயிரெலாம் நிறையா வந்து சாறு உறிஞ்சிற பூச்சி இருக்கிறப்போ பொறிவண்டுகள் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய இறை விழுங்கி பொறிவண்டுகள், இந்த பொறிவண்டுகளுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, உடனடியாக அங்கே சாப்பிட்டுட்டு உடனே நிலக்கடலில் இருக்கக்கூடிய பூச்சிகள், சிறு புழுக்கள், அதுவும் சுருள் பூச்சியில் சிறு சிறு புழுக்களாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அதிகமாக சாப்பிடும். இந்த பயிருடைய வளர்ச்சியில் ஆரம்ப கட்டத்தில் 30 நாள் பயிரில் பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு 4 பொறிவண்டு மினிமம், அந்த மாதிரி அளவுக்கு நிறையா இருந்துச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அதிக அளவில் பொறிவண்டுகள் வந்து நிறையா உற்பத்தி ஆகும். எனவே இந்த மாதிரி சாகுபடி முறைகள்லையும் வந்து நம்ம கடைபிடிச்சோம்னா நிறையா வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக மிக முக்கியம் வந்து நம்ம வந்து பொறிகள், பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பொறிகள். அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளக்கு பொறி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சூரிய ஒளி விளக்கு பொறின்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் வச்சுட்டா அதிக அளவில் எல்லா விதமான பூச்சிகளையும் இது கவர்ந்து அளிக்கக்கூடியது. மிக மிக முக்கியம். ஏன் கேட்குறோன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த சுருள் பூச்சியோட எண்ணிக்கை 70% தாக்குதல் இருந்தப்போ இந்த வயலை நாங்கள் வச்சப்போ இதில் வந்து இந்த சட்டியில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும். நம்ம பகலில் வந்து இந்த சூரிய ஒளி வந்து அதோடைய சக்தியை வந்து இதை எடுத்துக்கிட்டு இரவு நேரங்களில் இதை வந்து அது நல்லா வந்து ஒளிரக்கூடியது. இந்த வெளிச்சத்தில் வந்து நிறைய பூச்சிகள், குறிப்பாக அந்து பூச்சிகள் வந்து அதிக அளவில் விழுகும். குறிப்பாக சுருள் பூச்சியோடைய அந்து பூச்சியாக இருக்கட்டும், புகையிலை வெட்டுப்புழுவோடைய அந்து பூச்சி, அதே மாதிரி வண்டுகள், வெள்ளைப்புழுவோடைய வண்டுகள், இதெல்லாமே வந்து அதிக அளவில் இதில் விழுந்துச்சுங்க. அதை ஒரு நாளைக்கு 800 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வந்து நாங்கள் இதில் வந்து அந்து பூச்சிகளை எடுத்தோம். இதோடைய தாக்குதல் வந்து இப்போ சேதம் தான் இருக்குது, ஆனால் பூச்சிகள் வந்து இல்லை. அந்த அளவுக்கு இதில் வந்து கவர்ந்து அளிக்கக்கூடியது. மிக அருமையான செயல்பாடு வந்து இந்த விளக்கு பொறி. ஏன்னா விவசாயிகள் வந்து கட்டாயம் அவங்க வயலில் வந்து ஒரு விளக்கு பொறி, ஒரு ஏக்கருக்கு 1 போதும், ஒரு விளக்கு பொறியாவது வச்சிங்கன்னா நிறைய இருக்கக்கூடிய பூச்சிகள் வந்து இதிலேயே கவர்ந்து அளிக்கப்படும். இதுக்கு பேர் டெல்டா மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த ஒட்டும் பொறி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு கேட்டிங்கன்னா, சுருள் பூச்சியோடைய அந்து பூச்சியும் இதில் கவர்ந்து அளிக்கப்படுது. அதே மாதிரி மஞ்சள் வண்ணத்துக்கு வந்து சாறு உறிஞ்சிற பூச்சிகள், குறிப்பாக இலைப்பேன், அதே மாதிரி வெள்ளை ஈ,
தத்துப்பூச்சி இது எல்லாமே இதில் வந்து கவர்ந்து இதில் வந்து ஒட்டிக்கும். அதனால் 2-in-1 மாடலில் இது வந்து இதில் வந்து பொறி இருக்குது, அமைப்பும் இருக்குது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கூடு மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடத்துல இப்படி சொருகிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டும் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்குது. இதில் வந்து இப்படி கவரை எடுத்துட்டோன்னா இதில் வந்து பூச்சிகள் வந்து ஒட்டிக்கும். இதனுடைய அடிப்பகுதியில் வச்சிடணும். வச்சுட்டு இதை வந்து இப்படி கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கவர் பண்ணுறப்போ பறந்து வரக்கூடிய சாறு உறிஞ்சுற பூச்சிகள் இதில் ஒட்டிக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி குப்பி, அதாவது இது வந்து சுருள் பூச்சிக்கு உரியதுங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இதில் மாட்டி தொங்க விட்டுறலாம். இப்படி தொங்க விட்றப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சுருள் பூச்சியோட அந்து பூச்சியும் இதில் வந்து ஒட்டிக்கும். இந்த அதாவது இந்த இனக்கவர்ச்சி வாசனையை பொறுத்து ஆண் அந்து பூச்சிகள் பெண் பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வரும், வந்து அதெல்லாம் ஒட்டிக்கும். அதே மாதிரி சாறு உறிஞ்சுற பூச்சிகளும் ஒட்டிக்கும். ஸோ இதுவும் வந்து மிக அருமையாக வேலை செய்யுது. இந்த மாதிரி இதை வந்து நம்ம இப்படியே மேலே இப்படி வச்சு ஒட்டிக்கலாம், அல்லது இங்கே கயிறில் வச்சு தொங்க விட்டுக்கலாம். இந்த 2 மாடலில் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஆண் பூச்சிகள் அழிக்கப்படுறப்ப இனச்சேர்க்கைக்கு ஆண்களில் பெண் பூச்சிகள் வந்து முட்டையிடும் தன்மை குறையுது. இது வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூச்சிகள் ஒட்டியிருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து சுருள் பூச்சியோடைய அந்து பூச்சிகள். நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 5லிருந்து அதிகமாகவே வைக்கலாம். 5 மினிமம் 5 வச்சிங்கனாக்கா இது பூச்சி கட்டுப்பாடுக்கும் வைக்கலாம், கண்காணிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். முதல்ல பூச்சி இருக்கா இல்லையான்னு கண்காணிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கம்மியாக வச்சிங்கன்னா போதும், ஒரு 5 வைங்க. அதுக்கப்புறம் எண்ணிக்கையில் 12 என்ற எண்ணிக்கையில் வைக்கிறப்போ மிக அதிக அளவில் நல்ல முறையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம், சுருள் பூச்சியோடைய அந்து பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி. இந்த இனக்கவர்ச்சி பொறியை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஃபிரமோன் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமைப்பு வந்து புகையிலை வெட்டு புழுவை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுது, காய்ப்புழுக்கள் இது எல்லாமே கட்டுப்படுத்தலாம். இது இந்த மாதிரி பொறி அமைப்பு இருக்கும். இந்த மேலே வந்து மூடி மாதிரி இருக்குது. இதை வந்து இது மாதிரி குச்சியில் கட்டி இது கீழே வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி விட்டுறணும். இது வந்து ஸ்போடாக்ட்ராவுடைய குப்பி, அதாவது இனக்கவர்ச்சி குப்பி. இது வந்து 15 நாளைக்கு வரைக்கும் இது வருங்க. இதில் வந்து உள்ளே வந்து அந்த மருந்து பொருள் இருக்கும், காற்றோட காற்று கலந்து ஆண் அந்து பூச்சிகள் கவர்ந்து இதில் இழுக்கப்படுது. 15 நாள்லேருந்து 20 நாளுக்கு அப்புறம் திரும்பி நம்ம இதை வந்து மாற்றிட்டே இருக்கணும். இந்த குப்பி மட்டும் வாங்கிக்கணும், மாற்றிட்டு இருக்கணும். இது இந்த மருந்து குப்பி வந்து பார்த்திங்கன்னா இனக்கவர்ச்சி குப்பி புகையிலை வெட்டுப்புழுக்கு வேறு மாதிரி இருக்கும், அதே மாதிரி காய்ப்புழுக்கும் வேறுங்க. இந்த அமைப்பு ஒன்று தான், ஆனால் இதில் இருக்கக்கூடிய இனக்கவர்ச்சி குப்பி மட்டும் மாறுபடும். இதை மட்டும் விவசாயிகள் கரெக்டாக கேட்டு புகையிலை வெட்டுப்புழுவா காய்ப்புழுவா அப்படிங்கிறத கேட்டு பார்த்து வாங்கணும். அதுக்கப்புறம் இதில் மாட்டி விட்டுடலாம். இந்த இதையும் ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி நம்ம வந்து செடி மட்டத்திலிருந்து 3/4 அடியிலேருந்து 1 அடி உயரத்தில் வந்து இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். செடி வளர வர இந்த ஃபிரமோன் அமைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டே இருக்கணும். நம்ம இது மாதிரி நம்ம இங்கே புகையிலை புழுக்கும் வச்சுருக்கோம், அதே மாதிரி காய்ப்புழுக்கும் வச்சுருக்கோம். ஸோ ஆரம்பத்திலேயே அந்து பூச்சிகள் இதில் கவர்ந்து அழிக்கிறப்ப நமக்கு வந்து முட்டை வந்து இருக்கக்கூடிய தன்மை குறையிடும். ஸோ வயலில் வந்து முட்டை இல்லாமல் புழுக்கள் மறு உற்பத்தி இல்லாமல் நம்ம பாதுகாக்கலாம். அதனால் வந்து இந்த இனக்கவர்ச்சி பொரியும் வந்து மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா இது ஒரு வாரத்தில் வந்து நம்ம கட்டி விட்டுட்டு இதுலேயும் சாறு உறிஞ்சுற பூச்சிகள், இலைப்பேன், தத்துப்பூச்சி, வெள்ளை எல்லாமே இதில் வந்து ஒட்டிக்கும். ஸோ இது மஞ்சள் அட்டை பொறின்றது. விவசாயிகள் இதே வாங்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. மஞ்சள் கலர் ஃப்ளக்ஸோ இல்லை டப்பாவில் வந்து மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு கூட இது மாதிரி விளக்கெண்ணெய் தடவி ஒட்டு பிசுபிசுப்பு இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயை வந்து தடவி வச்சுட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி சாறு உறிஞ்சுற பூச்சிகள் பார்த்தீங்கன்னா பச்சை இதெல்லாம் பச்சை பூச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒட்டியிருக்குங்க. ஸோ இன்றைக்கி நேற்றுக்கு ஒட்டி இருக்கிறது. இதில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பூச்சி இருக்கிறதெல்லாம் வந்து இதில் விழுந்துடும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணுறோம், பூச்சிக்கொல்லிகள். பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ முதல்ல வந்து வேப்ப பருப்பு கொட்டை சாறு 5%, அதை வந்து நம்ம வீடுகளில் தோட்டத்தில் வேப்ப கொட்டையை எடுத்து நம்ம 5%க்கு தயார் பண்ணி தெளிக்கலாம். அல்லது கடைகள்லேயே வேம்பு பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு விற்கிதுங்க, அதாவது அசாட்ராக்டின் பூச்சிக்கொல்லி. அதில் வந்து 1% பூச்சிக்கொல்லி நம்ம வாங்கினோம்னா 1 மில்லிலேருந்து 1.5 மில்லி 1 லிட்டருக்கு கலந்து நம்ம தெளிக்கலாம். இது வந்து தாவர முறைப்படி நம்ம செய்யலாம். அதே மாதிரி நம்ம ரொம்ப அதிகமாக இருக்குது தாக்குதல் அப்படிங்கிறப்போ நம்ம பூச்சிக்கொல்லிக்கும் போகலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா திடீர்னு பார்த்திங்கன்னா சுருள் பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த பகுதியெல்லாம் வந்து நாங்கள் தெளிச்சிருக்கோம், இந்த ஏரியாவில் தெளிக்கலை. இதில் பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசம் வந்து நல்லாவே இருக்குங்க. இங்கே பாருங்கள், செடியெலாம் வந்து புழுக்கள் எல்லாமே குறைஞ்சி தாக்கப்பட்ட பகுதிகளுமே உதிர்ந்து புது இலைகள் நிறையா வளர்ந்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும், ஃபுல்லாகவே காஞ்சு போய் அப்படியே இருக்குது. இதில் எந்த மருந்துமே இது வரைக்கும் எதுவுமே தெளிக்கலை, பொறி அமைப்புகள் மட்டும்தான் வச்சுருக்கோம். ஆனால் இது ஃபுல்லாகவே பூச்சிக்கொல்லி தெளித்தது. ஸோ அந்த வித்தியாசத்தை காமிக்கிறதுக்கு தான் இது நாங்கள் விவசாயிகள் வந்தால் அவங்க காமிக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் வச்சுருக்கோம். இந்த இதை பார்த்திங்கன்னா அது தெரியும், இந்த வித்தியாசமும் தெரியும், உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முடிந்த வரைக்கும் ஒருங்கிணைந்த முறையில்
நம்ம வந்து விளக்கு பொறியாக இருக்கட்டும், வேம்பு சார்ந்த பூ இது இருக்கட்டும், அதே மாதிரி பொறிவண்டுகள், பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சிகளை அதிக அளவில் நம்ம வயல்களை வந்து உற்பத்தி செய்வதற்கான ஊடுபயிர்களை போட்டு இந்த மாதிரி முறைகளில் வந்து நம்ம வந்து மேலாண்மை செய்வது மிக மிக அவசியம். தேவைப்பட்டால் கடைசி கட்டமாக பூச்சிக்கொல்லிகளுக்கும் போய் நம்ம நிலக்கடலை பயிர் அனைத்து விதமான பூச்சிகளையும் கட்டுப்படுத்தி மேலாண்மை செய்து நல்ல மகசூல் அடையலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் பி கீதா அவர்களை 09442276347 என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்.